தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் லோன் வாங்குவது, வட்டிக்கு பணம் வாங்குவது, கடன் வாங்குவது, இதை செய்ய வேண்டாம். அன்பான தமிழக மக்களே, உங்களுக்கு சொல்கிற இன்றைய அறிவுரை, வட்டி, லோன், கடன் இவைகளில் சிக்காதீங்க. இவைகள் நமக்கு வேண்டாம். வாழ்நாள் முழுவதும் கடனில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? வாழ்நாள் முழுவதும் ஒரு கடை அடைஞ்சவுடனே இன்னொரு கடை வாங்குவான். அவன் கடனே இல்லாமல் இருக்க மாட்டான் போட்டிருக்கு. அவனுக்கு ஒரு ஆசையை கஷ்டப்பட்டு ஒரு கடனை அடைக்கிறது, அடுத்து ஒரு கடனை வாங்கிறது, லோன் வாங்கி ஒரு சில பொருள் வாங்கிறது, வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறது, வட்டிக்கு மேலே வட்டியாகி வட்டி கூட்டி போட்டு வட்டிக்கு வட்டி போட்டு இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் கடைசியில் வட்டி கட்ட முடியாமல் தற்கொலைக்கு போயிடுறாங்க. எத்தனையோ பேர் சாகுறாங்க இல்லையா? வீடு, சொந்த வீடு கட்டுறாங்க, வட்டி வந்து கடன் வாங்கி கட்டுறாங்க, ஏலத்துக்கு வந்துடுது, கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிட்டு செத்துடுறாங்க. இந்த வீடு கட்டி என்ன செய்ய? கட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல. கூரை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தால் பரவாயில்ல, கடன் இல்லாமல் இருங்க, வட்டி இல்லாமல் இருங்க, லோன் இல்லாமல் இருங்க, நிம்மதியாக இருங்க. உங்களுக்கு இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு, அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளத்தில் பிடிப்பாங்க அந்த லோன், அவங்க காரியம் வேறு. ஏன்னா மாத சம்பளம் ஒரு பெரிய தொகை வருது, அதிலிருந்து அரசாங்கமே அந்த லோனை வந்து அதுலேயே பிடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு இது பொருந்தாது, நான் சொல்கிறது பொருந்தாது. மற்றபடி சராசரி மிடில் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தயவுசெய்து கடனில் அகப்பட்டுறாதீங்க, லோனு, வட்டி இந்த இதில் அகப்பட்டுறாதீங்க. வாழ்நாளெல்லாம் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், இந்த விஜய் மல்லையாலாம் எத்தனையோ 1000 கோடி பேங்கில் வாங்கி கட்ட முடியாமல் வெளிநாட்டுக்கு ஓடிட்டார். சொந்தமாக ஏரோப்ளேன் வச்சுருந்தவர். அது என்ன வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை? அவனை பார்க்கும்போது அவன் அவ்வளோ பணம் வச்சுருக்கிறான்னு சொல்லி எவனாவது மெச்சுவானா, பாராட்டுவானா? நாட்டை விட்டே ஓடிட்டான். திரும்ப அவனை சிறையில் போட போகிறாங்க. என்ன வாழ்க்கை இருக்குது? என்ன அது இருக்குது? அதனால் கடன்கார நிம்மதியாக வாழ முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. ஒரு தீவிரவாதி எப்படி நிம்மதியாக வாழ முடியாதோ, ஒரு திருடன் எப்படி நிம்மதியாக வாழ முடியாதோ, ஒரு ரவுடி எப்படி சமாதானமாக அவன் வாழ்க்கையை ஓட்ட முடியாதோ, அதுபோல் கடன்காரன், லோன் வாங்குறவன் நிம்மதியாக வாழவே முடியாது. அதே மாதிரி வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, கந்து வட்டி, 10 காசு வட்டி, அதுக்கு மேலே சினிமா ஃபைனான்ஸ் நடத்துனவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ 1000 கோடி வட்டி வந்து ஃபைனான்ஸு வாங்கி ஒரு படத்தை எடுக்கிறான். அந்த படம் சரியாக ஓடாத பட்சத்தில் அப்படியே கப்பல் கவுந்த மாதிரி கவுந்துடுறான். எத்தனையோ பேர் செத்துடுறாங்க, மருந்து குடிச்சிடுறாங்க, போதைக்கு அடிமையாகி குடும்பம் அழிகிறாங்க. அப்படி ரொம்ப மோசமாகி வாழ்க்கையில் உச்சக்கட்டத்துக்கு போய் தாழ்ந்த நிலைமையில் போய் தற்கொலைக்கு போகக்கூடிய நிலைமையில் இருந்தவங்க தான் நடிகர் ஏவி ராஜன், புஷ்பலதா, பழைய நடிகர்கள். அந்த நிலைமையில் அவங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடச்சி சில நண்பர்களால் கடனிலிருந்து விடுபட்டு கணக்கு வழக்கு பார்க்கும்போது கடனே இல்லாத அளவில் அவங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்து விடுபட்டு இன்றைக்கி அந்த தொழிலே வேண்டாம்டான்னு சொல்லி அந்த படமும் வேணாம், அந்த வட்டியும் வேணாம், அந்த வாழ்க்கையே வேண்டாம்னு கம்ப்ளீட்டாக ஒதுக்கி புது வாழ்க்கை வாழ்வோம்னு தலைகீழாக மாறி ஆன்மீக கொள்கைக்கு வந்திருக்காங்க. அதுபோல் பணத்தை வாங்கி ஒரு காரியம் சாதிக்கணும்னு நினைக்காதீங்க. சாதிக்காட்டினா, நடக்காட்டினா அதை யோசிக்கணும். அது எப்படி அடைக்கிறது? ஒரு கடனை வாங்குகிறோம், அது எப்படி அடைக்கிறது? அடைக்காவிட்டால் நம்ம நிலைமை என்ன?
கொஞ்சம் யோசிங்க. பணம்னா அப்படியே வாயை பொளந்துடக்கூடாது. நீங்கள் பணத்தை கொடுத்து ஜனங்களை கெடுக்கிறதுக்கு, அடிமையாக்கிறதுக்கு, குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நிறையா பேர் காத்திருக்கான். என்ன பிரயோஜனம்? கார் வாங்கி கடன் வாங்கி கார் வாங்கணுமா? அப்படி ஒரு உல்லாசமா தேவையா? தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கங்க. நான் என்னுடைய ஆன்மீக பணியில் 40 ஆண்டுக்கு மேலே பணி செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் கடனோ, லோன் வாங்கி வண்டி வாங்கினதாகவோ, கடன் வாங்கி வீடு கட்டினதாகவோ என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இல்லாதனால தான் இந்த வார்த்தையை நான் தைரியமாக உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அப்பா காலத்தில் அவர் ஃபைனான்ஸ் நடத்தியிருக்காரு. அதில் அவர் நொடிஞ்சு போய் ஊரை விட்டே ஓடிட்டாருன்னு அவருடைய வரலாறை நான் கேள்விப்பட்டு, எந்த காலத்துக்கும் நான் கடன் வாங்கக்கூடாது, என் பிள்ளைகளை கடன்காரன் ஆக்க மாட்டேன்னு அன்றைக்கி எடுத்த அந்த சபதம் தான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கிறேன், கொள்கையாக வச்சுருக்கேன். அதனால் தயவுசெய்து மக்களே, கடன், லோன், வட்டி இவைகளெல்லாம் வேண்டாம், அகப்படாதீங்க. போதுமென்ற மனதே பொன் செய்ய விரும்பும். நமக்கு உள்ளது போதும்னு நினைங்க. கூரை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, போதும். குடிசை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, போதும். ஆடம்பரமாக கடன் வாங்கி செய்யணும்னு அவசியம் இல்லை. கல்யாணத்தில் சில ஆளுங்க கடன் வாங்குகிறாங்க, அவசியமே இல்லை. ஒரு கோயிலில் போய் தாலியை கட்டிட்டு வந்துடுங்க. ஒரு 10 பேரை வச்சு ஒரு மாலையை மாற்றிக்கிங்க, அவ்வளோதானே. ஒரு 10 பேரை கூட்டி போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் சாட்சி கையெழுத்தெல்லாம் போட்டு பதிவு திருமணம் செஞ்சுட்டு அப்படியே ஹோட்டலில் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. எத்தனை ஆடம்பரம்! எவ்வளவு 100 கோடிக்கு கல்யாணம் பண்ணிச்சான் ஒரு அம்மா, வளர்ப்பு மகன் சொல்லி ஜெயலலிதாவை பற்றி. அதே மாதிரி அமைச்சர்கள் முழுவதும் கல்யாண செலவுகள் பார்த்திங்கன்னா அடேங்கப்பா, அவ்வளோ நகை, அவ்வளோ ஆடம்பரம். அம்பானி அதானி மகன் திருமணம் பார்த்திங்கன்னா அப்படி. சில ஆளுங்க ஆகாயத்திலேயே இப்போ பிள்ளைகள்லேயே திருமணம் நடத்துகிறவங்க உண்டு, கப்பலில் திருமணம் நடத்துகிறவங்க உண்டு, பூமிக்கு தண்ணியில் அடியில் கடலுக்குள்ளே போய் திருமணம் நடத்துகிறவங்க உண்டு. என்ன வாழ்க்கை இது? இதெல்லாம் மடத்தனம், முட்டாத்தனம், அறிவாளிகள் செய்கிற காரியம் கிடையாது. கேவலமான காரியமே தவிர பாராட்டக்கூடிய காரியம் கிடையாது. அதனால் தயவுசெய்து எளிய வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுங்கள். கடன் வாங்கி கறி சாப்பிட வேணாம். பழைய கஞ்சி ஊறுகாய் போதும். அதில் உள்ள நிம்மதி, தூக்கம், நல்ல தூக்கம். கடனில் வாங்கி சாப்பிட்டு, கறி வாங்கி சாப்பிட்டு நல்லா ஆடம்பரமாக தின்னு தூங்குனா தூக்கம் வராது. அப்படி ஒரு கோல வாழ்க்கை வேண்டாம். உணவு காரியங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருங்க. ரொம்ப ஆடம்பரமாக இருக்க வேணாம். கடன், லோன், வட்டி இவைகளுக்கு விலகிருங்க. மக்களே, நல்லா இருங்க.